கௌசல்யா, ஹீருமா வந்துருவாங்க, அவங்க 2 பேரும் இங்க தானே வரப்போறாங்க, அதுக்குள்ள ஏமா இப்படி பாத்துட்டு இருக்க என்று கேட்க, இல்லைங்க, எனக்கு வைஷுவை பார்த்தாதான் மனசு கொஞ்சம் சமாதானமா இருக்கும். பாவம் புள்ள எப்படி இன்னைக்கு பயந்து நடுங்கிருப்பா, நிச்சயமா மனசு உடைஞ்சு போயிருப்பாங்க. எனக்கு என் புள்ளைய பாக்கணும்னு கண்ணுக்குள்ளேயே நிக்குது, அதான் பாத்துட்டே இருக்கேன் என்று கூறிக்கொண்டிருக்க, அதே நேரம் ஆதி வைஷுவின் கார் வந்து அவர்கள் வீட்டு வாசலில் நின்றது. அதை பார்த்தவுடன் கௌசல்யாவிற்கு சந்தோஷம் தாங்கவில்லை. கையும் ஓடாமல் காலும் ஓடாமல் அங்கே இங்கே என்று திருந்தவரை பார்த்த பிரியங்கா, அம்மா ஹாரத்தை தட்டு தானே தேடுறீங்க? ஆமாண்டி, இதோ டேபிள் மேல இருக்கு பாருங்க. என்னம்மா, வைஷு இங்கதானே இருக்க போறா, எதுக்கு இப்படி பரபரன்னு இருக்கீங்க? இல்லடி, முதல்ல என் பொண்ணுகிட்ட 4 வார்த்தை ஆறுதலா பேசினாதான் என் மனசுக்கு சமாதானம் என்று கூறிவிட்டு அந்த தட்டை தூக்கி கொண்டு வெளியே ஓடியவர் வைஷ்ணவியை பார்த்தவுடன் வைஷு என்றதுதான் தாமதம். உடனே அம்மா என்று அழுது கொண்டே ஓடி வந்து அவரை அணைத்துக் கொண்டாள். கௌசல்யாவிற்கும் கண்களில் இருந்து தண்ணீர் வர பின்பு தன்னை தேற்றிக் கொண்டவர், சரி வைஷு, நீ கவலைப்படாத, கடவுள் கண்டிப்பா நமக்கு துணை இருப்பார், நீ மாப்பிள்ள கூட சேர்ந்து நில்லு என்று கூறவும், எதுக்குமா இதெல்லாம்? இல்லம்மா, என் பொண்ணு மேல யார் கண்ணு பட்டுச்சோ தெரியல, அதான் இன்னைக்கு இப்படி எல்லாம் நடந்துருச்சு, அதனால திருஷ்டி கழிச்சே ஆகணும் என்று கூறியவர், மாப்பிள்ள வைஷு பக்கத்துல வந்து நில்லுங்க என்றார். அத்தை, வைஷுவுக்கு மட்டும் பண்ணுங்க, எனக்கு எதுக்கு? என்ன மாப்பிள்ள, உங்க 2 பேரை பார்த்துதான் நிறைய பேரு பொறாமப்படுறாங்க, நீங்களும் நில்லுங்க என்று இருவருக்கும் அவர் செய்ய வேண்டிய முறைவை செய்து முடித்தார். பின்பு அந்த தட்டை பிரியங்காவின் கையில் கொடுத்து விட்டு வைஷுவின் கையை பிடித்து அழைத்து கொண்டு, மாப்பிள்ள வாங்க என்று கூப்பிடவும் உடனே பிரியங்கா அவளை அணைத்துக் கொண்டாள். வைஷு, நீ நல்லா இருக்கலடி, ஒன்னும் பிரச்சனை இல்ல? இல்லக்கா, நான் இப்ப ஓகே தான். ஆமா, கவிதா எங்க? கவிதா ரெஸ்ட் ரூம்ல இருப்பான்னு நினைக்கிறேன், நீ வந்தது மட்டும் தெரிஞ்சிருந்தா இந்நேரம் ஓடி வந்து உன்னை கட்டி பிடிச்சிருப்பா. ஆமாக்கா, அதான் என்ன காணுமேன்னு பார்த்தேன் என்று கூற, அதே நேரம் சுரேஷ் ஒரு ஓரமாக நின்று தன் மகளை பார்த்து கண்ணீர் சிந்தி கொண்டிருந்தார். அதை பார்த்தவள் உடனே ஓடி சென்று, அப்பா என்று அணைத்துக் கொள்ள, வைஷு, நான் என்னென்னவோ கேள்விப்பட்டேம்மா, அப்பாவுக்கு உசுரே போன மாதிரி ஆயிடுச்சு தெரியுமா, உனக்கு ஒண்ணு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியா இருக்கு என்றதும் அவர் கண்ணை துடைத்து விட்டவள், அப்பா நான் நல்லா இருக்கேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, உங்க பேரப்புள்ளையும் நல்லாதான் இருக்கு, அதனால நீங்க எதை நினைச்சும் கவலைப்படாதீங்கப்பா, உங்களுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லாம இருந்துச்சு, இப்படி எல்லாம் பதட்டப்படக்கூடாது. அடப்போமா, என் பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆகிறதுக்கு எனக்கு ஆனா கூட பிரச்சனை இல்லை என்றதும் உடனே பிரியங்காவும் வைஷுவும் ஒரே நேரத்தில், அப்பா தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதீங்க என்று கூறினர். அதை பார்த்த ஆதி, மாமா எதுக்காக நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நாங்கெல்லாம் இருக்கும்போது அப்படியெல்லாம் உங்களுக்கு எதுவுமே ஆக விட மாட்டோம், நீங்க அதை நினைச்செல்லாம் கவலைப்படாதீங்க என்று கூறிய பிறகு அவர்களை அழைத்து கொண்டு உள்ளே செல்ல, அதே நேரம் ஹரி போன் பேசிக் கொண்டிருந்தவன் போனை வைத்துவிட்டு வேகமாக வெளியே வந்து, ஆதி நான் நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன், நீ கவலைப்படாதடா. இல்லடா மச்சான், இப்போ எனக்கு ஓகே தான். ஆமா, எங்க அந்த சின்ன துறைய காணோம்? அவனா இங்க பக்கத்துல ஏதோ கடைக்கு போயிருக்கான், அவன் பொண்டாட்டி எதுவும் வாங்கிட்டு வர சொன்னான்னு நினைக்கிறேன். அப்படியா, சரி சரி ஓகே, உள்ள வாங்க என்று உள்ளே செல்லவும் உடனே கதவை திறந்து கொண்டு ஓடி வெளியே வந்த கவிதா வேகமாக வந்து வைஷுவை கட்டுப்பிடித்து கதறிக்கொண்டிருந்தாள். வைஷு, நீ ஓகே தானடி, உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல? ஈவினிங் நான் காலேஜ் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த விஷயத்தையே சொன்னாங்க, கேட்டதுல இருந்து எனக்கு மனசே சரியில்லை, உடனே உன்னை பார்க்கணும் போலவே இருந்துச்சு, ஆனா நீ இங்கதான் வரீங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன நானே சமாதானப்படுத்திக்கிட்டு நீ எப்ப வருவன்னு பாத்துட்டே இருந்தேன். சாரிடி, நீ வர்ற டைம்ல உன்னை வெல்கம் பண்ண முடியாம போயிடுச்சு, பாத்ரூம்ல இருந்தேன். இட்ஸ் ஓகே கவி, நீ அதெல்லாம் நினைச்சு வருத்தப்படாத, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா, என் மேல உண்மையான அன்பு பாசம் வச்சிருக்கிறவ நீ, இதெல்லாம் சொல்லித்தான் எனக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை என்று கூறிவிட்டு அவர்களை சோஃபாவில் அமரச் சொல்லியவர்கள், மாப்ள உண்மையிலேயே வைஷு கொஞ்ச நாள் எங்க கூட இருக்கணும்னு எனக்கு ஆசை இருந்துட்டே இருந்துச்சு, நானும் சரி பிரியங்காவும் சரி அடிக்கடி இந்த விஷயத்த பத்தி பேசிக்கிட்டே இருப்போம்,
ஆனா நாங்க ஆசைப்பட்ட மாதிரியே இனிமே என் பொண்ணு எங்க கூட இருக்க போறான்னு நினைக்கும் பொழுதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை விட மாப்பிள்ளையும் கூடவே இருக்க போறாருன்னு நினைக்கும் பொழுதுதான் அதை விட டபுள் மடங்கு சந்தோஷமா இருக்கு. நாங்களும் சந்தோஷமா இருப்போம், என் பொண்ணும் சந்தோஷமா இருப்பா. ஆமாத்த, அது எப்படி என் பொண்டாட்டி மட்டும் தனியா அனுப்பி வைக்க முடியுமா? அதான் நானும் கூடவே வந்துட்டேன் என்றான். அதே நேரம் உள்ளே வந்த விஸ்வா, டேய் ஆதி, எப்படா வந்த? இப்பதான்டா. நீ எங்க போன? கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வந்தேன்டா. சரி, வைஷு எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் விஸ்வாண்ணா, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும். சரிம்மா, எல்லாரும் உன்கிட்ட இதே கேள்வி கேட்டுதான் பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேற்கொண்டு நானும் அதை பத்தி பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். நீ கவலைப்படாம சந்தோஷமா இரு. இனி உன்னை பாத்துக்க வேண்டியதுதான் எல்லாத்தோட வேலையும் என்று மிகவும் பாசத்தோடு கூறியவனை பார்த்தவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. அண்ணா, எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு அண்ணா இல்லைன்னு ஃபீலிங் இருந்துட்டே இருந்துச்சு. ஏன் எங்க அப்பா அம்மா கிட்ட கூட நான் கேட்டிருக்கேன், ஏமா எனக்கு ஒரு அண்ணனை பெத்து கொடுக்கலன்னு. ஆனா நீங்க எனக்கு அண்ணனா கிடைச்சதுல எனக்கு அந்த நினைப்பே சுத்தமா இல்லாம போயிடுச்சு. நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? நீ இதுக்கே இப்படி சொல்றிய வைஷு? எனக்கு கூட பிறந்தவங்களும் இல்ல, பெத்தவங்களும் கிடையாது. நான் எவ்வளவு வேதனையில இருந்திருப்பேன். அதுக்கப்புறம் இப்பதான் பாரு, அம்மா அப்பா தங்கச்சி மனைவின்னு ஒரு குடும்பமே எனக்கு கிடைச்சிருக்கு. நாங்க எல்லாம் அனாதையாவே இருந்து அனாதைகளாவே சாவ வேண்டியது. ஏதோ எங்க ஆதியோட புண்ணியத்துல நாங்க ஒரு கௌரவமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுக்கு அவனுக்கு தான் நாங்க நன்றி சொல்லணும் என்று கூறவும் உடனே ஆதி, டேய் மச்சான், எங்க ஆரம்பிச்சு நீ எங்க கொண்டு போய் முடிக்கிற? இப்போ எதுக்கு தேவையில்லாத பேச்சு? சரி, அதெல்லாம் விடு. அப்புறம் உன்னோட லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு? டேய் ஹரி, உனக்கு கேட்கவே தேவையில்லை. நீ எப்பவுமே ரொமான்டிக் மூட்ல சுத்துறவன். அடப்போடா, இப்படி சொல்லி சொல்லியே இப்பெல்லாம் ரொமான்டிக் மூடே வரமாட்டேங்குது என்றதும் உடனே கௌசல்யா, ஐயோ கடவுளே, என்ன மாப்பிள்ளை இது என்று தலையில் அடித்துக் கொண்டு நேராக கிச்சனுக்குள் சென்று விட்டார். உடனே பிரியங்கா அவனை முறைத்து பார்த்து விட்டு ரூமுக்கு வருவீங்கல்ல என்று கூறிவிட்டு அவளும் கிச்சனுக்கு புறப்பட்டாள். அதை பார்த்த ஹரி, ஐயோ மைண்ட் வைஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டோம் போல இருக்கே. ஆதி, வந்த உடனே உன் வேலையை ஆரம்பிச்சிட்டியாடா? ஆமா, என்னோட வேலையை நான் சிறப்பா செய்யணும் இல்ல. நடத்து நடத்து என்று கூறியவன் அவன் மனைவியை எட்டி எட்டி பார்த்து கொண்டிருக்க, அவளோ இவனை திரும்பி கூட பார்க்காமல் கிச்சனில் சமையல் வேலையில் உதவி செய்து கொண்டிருந்தாள். உடனே கவிதா, சரி வைஷு, நீ வா, உன்னோட ரூம்க்கு கூட்டிட்டு போறேன் என்று கூறியவள் உடனே ஆதியை பார்த்து, ஆதி, உங்களோட திங்ஸ் எல்லாம் எங்க? அதெல்லாம் கார்ல இருக்கு கவி, நான் அப்புறமா எடுத்துட்டு வரேன். நீ ஃபர்ஸ்ட் வைஷு ரூமுக்கு கூட்டிட்டு போய் காட்டு என்றான். சரி என்று அவள் கையை பிடித்து அழைத்து செல்ல அறைக்குள் நுழைந்த வைஷுவிற்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. கவி, இந்த ரூம் என்ன இவ்ளோ பெருசா இருக்கு? மத்த ரூம் எல்லாம் இவ்ளோ பெருசு இல்லையே. இது ஒண்ணு மட்டும் மாஸ்டர் பெட்ரூம் டி. ஃபர்ஸ்ட் ஹரியானாவும் விஸ்வாவும் ஒன்னா தங்கி இருந்த போது இந்த ரூம் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க உங்களுக்கு கல்யாணம் ஆனதுல ஆளாளுக்கு ஒரு ரூமுக்கு போயிட்டாங்க. இந்த ரூம் ஃப்ரீயாவே தான் இருந்துச்சு. இப்போ நீ வரேன்னு தெரிஞ்சதுனால நானும் பிரியங்கானியும் சேர்ந்து இந்த ரூமை உனக்கு பிடிச்ச மாதிரி சூப்பரா ரெடி பண்ணியிருக்கோம். நல்லா இருக்கா? உனக்கு பிடிச்சிருக்கா? சூப்பரா இருக்கு கவி, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்ஸ் டி. எதுக்குடி எனக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்ற? இனிமே நம்ம எனி டைமும் ஒன்னா இருக்க போறோம். அத நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? தூங்குற டைம் தவிர மீதி எல்லா நேரமும் பகல் ஃபுல்லா காலேஜ்ல, ஈவினிங் ஃபுல்லா வீட்ல. எப்படி? ஆமா கவி, இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடி. எங்க விஸ்வண்ணா உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ண போய் இதெல்லாம் நடந்திருக்கு. நீ மட்டும் அவரோட லவ்வை ஏத்துக்காம முறுக்கிட்டே திரிஞ்சிட்டு இருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா? கண்டிப்பா வைஷு, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையும் இவ்வளவு அன்பான கணவனையும் இழந்திருப்பேன் தான். ஆனா என்னடி பண்றது, என்னோட தகுதின்னு ஒண்ணு இருக்குது. அதை மீறி நான் ஆசைப்படக்கூடாது இல்ல. அப்புறம் எனக்கு கிடைக்கலன்னா நான் ரொம்ப உடஞ்சு போயிடுவேன். அதனாலதான் ஒதுங்கி ஒதுங்கி போனேன். எனக்கு புரியுது கவி என்று கூறியவர்கள் சிறிது நேரம் கழித்து வெளியே வரவும் இரவு உணவு சுட சுட தயாராகி டேபிளுக்கு வந்ததும் அனைவரையும் அமர வைத்து சாப்பாடு கொடுக்க, அப்பொழுது வைஷ்ணவி, அம்மா இவங்கெல்லாம் சாப்பிடட்டும்,
நம்ம லேடிஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து சாப்பிட்டுக்கலாமே. இல்லம்மா, நீ முன்ன மாதிரி கிடையாது. வயித்துல குழந்தை இருக்குது, அதனால நீ நேரத்துக்கு சாப்பிடணும். அதுதான் உனக்கு நல்லது. இல்லனா குழந்தைக்கு பசி எடுக்கும்ல என்றதும் உடனே ஆதியை பார்த்து சிரித்தவள், ஆதி, நீங்க தான் என்ன பாடாப்படுத்துறீங்கன்னு பார்த்தா இங்க அம்மாவும் தொடங்கிட்டாங்க. ஆமாண்டி, உனக்கு நல்லது சொன்னாலே பிடிக்காதே. சரி சரி, கடகடன்னு சாப்பிடு என்று கூறிவிட்டு அனைவரும் திருப்தியாக சாப்பிட்டு முடித்து அவரவர்கள் அறைக்கு சென்று விட்டனர். அடுத்த நாள் காலை பொழுது விடிந்ததும் பிரியங்கா, கவிதா, கௌசல்யா மூவரும் சேர்ந்து கிச்சனையே புரட்டி போட்டு கொண்டிருக்க, அதே நேரம் தூங்கி எழுந்து வந்த வைஷுவிற்கு பால் குடிப்பதற்காக கொடுத்து விட்டு அவளை குளித்து விட்டு வர சொல்லவும், அவள் குளிக்க புறப்பட்டவுடன் ஆதி வந்து, வைஷு, இனிமே நான் தான் தினமும் உன்ன குளிக்க வைப்பேன் என்றவன் அவளை அப்படியே தூக்கி கொண்டு சென்று குளியலறைக்குள் புகுந்து அவளை குளிக்க வைத்து விட்டு மீண்டும் அவளை தூக்கி கொண்டு வந்து உடை மாற்றும் அறைக்குள் விட்டான். சரி, நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன், சரியா? ஓகே ஆதி, நீங்க போங்க, நான் நீங்க வர்றதுக்குள்ள கிளம்பிடுறேன், இல்லனா காலேஜுக்கு லேட் ஆயிடும் என்றாள். வைஷு, அவசியம் காலேஜ் போய் தான் ஆகணுமா? இல்ல ஆதி, நான் வீட்டுல இருந்தேன்னா எனக்கு திரும்ப திரும்ப அதே ஞாபகம் தான் வந்துட்டு இருக்கு. அதனால ப்ளீஸ், நான் காலேஜுக்கு போறேனே, அங்க போனாலாவது கொஞ்சம் மைண்டுக்கு ரிலாக்ஸா இருக்கும். ப்ளீஸ் ஆதி. சரி ஓகே, அங்க போனாலும் நீ ரொம்ப கவனமா இருக்கணும், சரியா? அட ஏன் ஆதி கவலைப்படுறீங்க? அதான் கவி என் கூடவே இருக்கால, அவ என்ன ரொம்பவே நல்லா பாத்துக்குவா என்றதும், ஆமா வைஷு, எனக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் இப்போதைக்கு கவி மட்டும்தான். அதனாலதான் உன்னை காலேஜுக்கு அனுப்புறேன். இருந்தாலும் நீ கொஞ்சம் கவனமா இரு. நடக்கும்போது கீழே கவனமா பார்த்து நட. என்னால உன் கூடவே இருக்க முடியாதுடி, புரியுதா? ஆதி, நீங்க கவலைப்படாதீங்க என்று கூறவும் பின்பு அனைவரும் தயாராகி டைனிங் டேபிளுக்கு வர சாப்பிட்டு முடித்தவுடன் ஆதி விஸ்வாவை பார்த்து, டேய் விஸ்வா, நம்ம ஒண்ணு பண்ணலாம். நீ, நான், வைஷு, கவி 4 பேரும் ஒரே கார்லயே போயிடலாம். ஹரி, நீ ஃபர்ஸ்ட் கிளம்பி தனியா ஆபீஸ்க்கு போயிடு, சரியா? டேய், இதெல்லாம் ரொம்ப அநியாயம். என்ன மட்டும் ஏண்டா எப்ப பாரு கழட்டி விடுறீங்க? வேணும்னா உன் பொண்டாட்டியையும் காலேஜ்ல கொண்டு வந்து சேர்த்து விடு, எல்லாரும் சேர்ந்தே போகலாம் என்றதும், என்னடா இது வம்பா இருக்கு, அவ படிச்சு முடிச்சுட்டாடா, தெரியுதுல்ல, அப்போ ஒழுங்கா மூடிக்கிட்டு ஆபீஸ் போற வழிய பாரு. அது சரி, உன்கிட்ட போய் கேட்டேன் பாரு, எனக்கு நல்லா வேணும். சரி, அப்ப நான் கிளம்புறேன். வைஷு, கவனமா இரு. சரிங்க மாமா என்றதும் ஹரி வெளியே புறப்பட்டு செல்ல, பிரியங்கா வாசல் வரை சென்று வழி அனுப்பிவிட்டு வந்தவள் பின்பு கவிதாவிற்கும் வைஷ்ணவிக்கும் சேர்ந்து லஞ்சை பேக் செய்து கொண்டு வந்து அவர்கள் கையில் கொடுத்து, வைஷு, எல்லாத்தையும் மிச்சம் வைக்காம சாப்பிடுற, அப்புறம் கொஞ்சம் கவனமா இரு. கவி, நீ கொஞ்சம் பாத்துக்க, சரியா? ஹனி, இதெல்லாம் நீங்க சொல்லணுமா? நான் தான் இருக்கேன்ல, வைஷுவை விட்டு ஒரு நிமிஷம் கூட நகர மாட்டேன், நீங்க கவலைப்படாதீங்க என்றவள் பின்பு அனைவரிடமும் சொல்லிக் கொண்டு வெளியே வரவும், ஆதி விஸ்வா முன்னால் அமர்ந்து கொள்ள, கவிதாவும் வைஷ்ணவியும் பின்னால் அமர்ந்து கொண்டனர். காரை எடுத்துக்கொண்டு சென்ற ஆதி மிகவும் மெதுவாக ஓட்டிச் சென்றான். அதை பார்த்த விஸ்வாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆதி, நீ எனக்குமே இந்த மாதிரி ஸ்லோவா கார் ஓட்டி நான் பார்த்ததே இல்லையே. இன்னைக்கு மட்டும் என்ன ஊர்வலம் போற மாதிரி போய்கிட்டு இருக்க? காலேஜ் ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ள போயிடுவோமா? என்னடா, வயசு இருக்கும்போது இவ்வளோ ஃபாஸ்ட்ல வண்டி ஓட்டக்கூடாது, அதனாலதான். அதுக்குன்னு நீ ரொம்ப அநியாயத்துக்கு ஸ்லோவா போறடா. அங்க பாரு, சைக்கிள்ல போறவங்க கூட நம்ம காரை ஓவர்டேக் பண்ணிட்டு போறாங்க என்றதும் அதை பார்த்து சிரித்த வைஷுவும் கவிதாவும், ஆமா விஸ்வா, கரெக்டா தான் சொன்னீங்க என்று கவிதா கூற, உடனே வைஷ்ணவி, ஆதி, என்ன இது, கொஞ்சம் ஸ்பீடா தான் போங்களேன், கார்ல தானே போறோம், அதெல்லாம் சேஃப்டியா தான் இருக்கும் என்றதும், அதெல்லாம் எனக்கு தெரியும், நீங்க பேசாம அமைதியா வாங்க என்று மெதுவாக அழைத்து கொண்டு சென்று காலேஜ் வாசலில் இறக்கிவிட்டவன் வைஷ்ணவியை பார்த்து, வைஷு, கொஞ்சம் கவனமா இருடி. நீங்க கவலைப்படாதீங்க ஆதி, நான் ரொம்பவே கவனமா இருப்பேன். இப்போ நீங்க கிளம்பி ஆபீஸ்க்கு போங்க. இன்னும் எவ்வளவு நேரம் தான் இங்கேயே என்ன பாத்துட்டு இருக்க போறீங்க? அது சரி, நீ போ. எங்க அனு இன்னும் வரலையா? தெரியாது, உள்ள போய் பார்த்தாதான் தெரியும் என்றதும் பின்பு விஸ்வாவும் ஆதியும் வைஷ்ணவியிடமும் கவிதாவிடமும் கூறிக்கொண்டு அலுவலகம் புறப்பட்டு செல்ல, இவர்களுக்கு முன்னாலேயே அங்கே சென்ற ஹரி அவனது வேலைகளையும் பார்க்க தொடங்கினான். அதே நேரம் அங்கே அனு காரில் இருந்து இறங்கியவள் ஓடி வந்து வைஷ்ணவியை அணைத்துக் கொண்டாள். அண்ணி,
என்ன நீ? என்னென்னவோ நடந்துடுச்சு. என் ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டி இருக்குன்னு நான் வெளியில போயிட்டேன். எனக்கு தெரியவே தெரியாது தெரியுங்களா? நைட் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடும்போது தான் எங்க உங்களை காணோம்னு கேட்ட போது தான் பெரியம்மாவும் அம்மாவும் இந்த விஷயத்தவே சொன்னாங்க. நான் ரொம்ப பயந்துட்டேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? பாப்பா நல்லா இருக்குல்ல? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லானோ, நானும் பாப்பாவும் ரொம்பவே நல்லா இருக்கோம். சரி நீ வா நம்ம உள்ள போலாம் என்று கூறவும், சரிங்க நீ என்றவள், எனக்கு அத்தைய சுத்தமா பிடிக்கல நீ. ஆரம்பத்துல இருந்து எனக்கு அவங்கள பிடிக்காது. கீர்த்தியையும் சுத்தமா பிடிக்காது. மாமா கிட்ட மட்டும்தான் பேசுவேன். அவர் மட்டும்தான் என்கிட்ட நல்ல விதமா பழகுவாரு. ஆனா அத்தையோட புத்தி இவ்ளோ கேவலமா இருக்கும்னு எனக்கு நேத்து தான் தெரிஞ்சது. சரி விடு அனு, அவங்க கேரக்டர் அப்படிதான், அத நம்மளால மாத்த முடியாது. இருந்தாலும் நீங்க இனிமே கொஞ்சம் கவனமா இருங்க அண்ணி. பாப்பாவை பத்திரமா பாத்துக்கோங்க. நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது. பாப்பாவை பத்திரமா பேத்து இந்த அத்தைங்க கையில கொடுத்துடணும், சரியா என்று கேட்கவும், கண்டிப்பானோ கவலையே படாத என்று கூறினாள். பிறகு கல்லூரி தொடங்க அனைவரும் கிளாஸ் ரூமிற்குள் சென்று விட இப்படியே ஒரு 10 நாள் ஓடியது. அதற்கு பிறகு கௌசல்யா கண்மணிக்கு போன் செய்தார். போனை எடுத்தவர் ஹலோ என்றதும், சம்மதி வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க? வைஷு ஆதி எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாருமே நல்லா இருக்காங்க சம்மந்தி. நம்ம பிரியங்காவுக்கும் கவிக்கும் தாலி பிரிச்சு கோக்கலாம்னு இருக்கேன். அதான் உங்க எல்லாரையும் இன்வைட் பண்ணலாம்னு போன் பண்ணேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம் சம்மந்தி. என்னைக்கு பண்ண போறீங்க? நாளைக்கு தான் பண்ணலாம்னு இருக்கேன். அதான் இன்னைக்கு கடைக்கு போய் கொஞ்சம் நகை ட்ரெஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. அத வாங்கிட்டு வரலாம்னு இருக்கோம். நீங்க கண்டிப்பா எல்லாரும் அவசியமா வரணும் சம்மந்தி. என்ன சம்மந்தி, கண்டிப்பா நாங்க வருவோம். அப்பதானே எங்க மருமகளையும் எங்களால பார்க்க முடியும். அவரையும் பார்த்தா எங்களுக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கும் இல்ல? அது மட்டும் இல்ல, கவிதாவுக்கும் பிரியங்காவுக்கும் நான் தான் வரும்போது தாலி கொடி எடுத்துட்டு வருவேன். ஏன்னா அவங்களோட மாமியார் நான் தானே என்றதும், சரிங்க சம்மந்தி, அப்போ எல்லாரும் வந்துருங்க, நான் வச்சிடுறேன் என்று போனை வைத்துவிட்டு பின்பு பிரியங்கா கவிதாவை அடித்துக் கொண்டு கடைக்கு சென்றார். ஆதியும் வைஷ்ணவியும் வீட்டில் இருக்க ஹரி, பிரியங்கா, கௌசல்யா, கவிதா, விஸ்வா 5 பேர் மட்டும் கடைக்கு சென்று தேவையான பொருட்களை எல்லாம் வாங்கி கொண்டு வந்தனர். அதே நேரம் ஆதி, வைஷு உனக்கு அவங்க கூட சேர்ந்து போகணும்னு ஆசை இல்லையா? இல்ல ஆதி, ஆசை இருக்குதுதான், ஆனா எனக்கு தேவையில்லாம வெளியில போக வேண்டாம்னு தோணுது. நீ எதையாச்சும் நினைச்சு பயப்படுறியா வைஷு? இல்ல ஆதி, ஆல்ரெடி காலையில ஒரு டைம் ஈவினிங் ஒரு டைம்னு நான் கார்ல டிராவல் பண்றேன் காலேஜ் போறதுக்கு. அதுக்கிடையில காலேஜ்லயும் அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டே இருக்கேன், உட்கார்ந்துகிட்டே இருக்கேன். அப்படி இருக்கும் பொழுது எனக்கு தேவையான அளவுக்கு ரெஸ்ட் கிடைக்கணும்ல. அதனாலதான் நான் வீட்லயே இருக்கேன்னு சொல்லி அவங்கள அனுப்பி வச்சிட்டேன். பரவாயில்லையே, என் பொண்டாட்டி எவ்வளோ புத்திசாலித்தனமா யோசிச்சு முடிவெடுத்திருக்கா என்று கூறியவன், சரி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதை மட்டும் நான் முடிச்சிடவா? நீங்க பண்ணுங்க ஆதி, எனக்கும் கொஞ்சம் படிக்கிற வேலை இருக்கு, நானும் அதை பண்றேன் சரியா என்று கூறவும், உடனே வைஷு புக்கை எடுத்துக்கொண்டு அமர்ந்ததும் இன்னொரு பக்கம் ஆதி லேப்டாப்பை எடுத்துக்கொண்டு அமர்ந்தான். நேரம் போனதில் அவர்கள் இருவரும் படித்துக்கொண்டும் வேலை பார்த்து கொண்டும் இருந்ததில் மணியானதே தெரியவில்லை. பின்பு புக்கை மூடியவள், ஐயோ ஆதி, இங்க பாருங்க, லஞ்ச் டைமே ஆயிடுச்சு. சுத்தமா எனக்கு ஞாபகமே இல்ல. சாப்பிடறதுக்கு நம்ம ஏதாச்சும் செஞ்சிருக்கலாம். அம்மா அக்கா கவி எல்லாம் வந்து பசியோட இருப்பாங்க என்று கூற, என்னடி நீ முன்னாடியே சொல்லியிருந்தா நான் ஏதாச்சும் அரேஞ்ச் பண்ணிருப்பேன்ல. இப்போ ஒன்னும் பிரச்சனை இல்லாதி, நான் கிச்சன்ல போய் ஃபர்ஸ்ட் என்னென்ன இருக்குதுன்னு பாத்துட்டு வரேன் என்று கூறி எழுந்து சென்றவளிடம், சரி வைஷு நீ கவனமா போ. சரி என்றவள் எழுந்து கிச்சனுக்கு சென்று அங்கு என்னென்ன இருக்கிறது என்று பார்ப்பதற்காக உள்ளே நுழையவும் அங்கு நிறைய பாத்திரங்கள் மூடி வைக்கப்பட்டிருந்தது. என்னடா இது, இங்கு இவ்ளோ பாத்திரத்தை மூடி வச்சிருக்காங்க என்று ஒவ்வொன்றாக திறந்து பார்க்க அதில் சாப்பாடு, சாம்பார், பொரியல், கீரை, முட்டை என்று அனைத்தும் தயார் செய்து வைக்கப்பட்டிருந்தது. என்ன இது, அப்போ கிளம்பும் போதே அம்மா அக்கா எல்லாம் சமைச்சு வச்சுட்டு தான் போயிருக்காங்களா என்றவள் அனைத்தையும் மூடி வைத்து விட்டு மீண்டும் தன்னுடைய அறைக்கு வரவும்,
ஏன வைஷு போன வேகத்திலேயே திரும்பி வந்துட்ட? ஆதி, நான் போய் கிச்சன்ல பாக்குறேன், எல்லா ஐட்டமும் சமைச்சு மூடி போட்டு வச்சிருக்கு. என்னடி சொல்ற? பாருங்க ஆதி, இந்த அம்மாவையும் அக்காவையும் கிளம்புற அவசரத்துல கூட எல்லாத்தையும் சமைச்சு வச்சுட்டு போயிருக்காங்க. இவங்க ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது ஆதி. நீ சொல்றது சரிதான், அத்தைக்கும் வயசாகுது, இன்னமும் அவங்கள வேலை வாங்கிட்டு இருக்கிறது சரி கிடையாது. பிரியங்காவும் கவிதாவும் அவங்களுக்கு கூட மாட ஒத்தாசியா தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் கவியும் காலேஜ் போயிடுறா, அவளுக்கும் படிக்கிற வேலை இருக்கும். பிரியங்காவுக்கும் எனி டைம் வேலை செஞ்சுட்டே இருந்தா ஒரு மாதிரி இரிட்டேட்டிங் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சரி விடு, நம்ம ஒண்ணு செய்யலாம். நம்ம வீட்ல இருந்து ஒரே ஒரு சர்வெண்ட்டை மட்டும் இங்க வர சொல்லலாம். அவங்க வந்து முழு நேரமும் சமையலை பார்த்துட்டு வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு இங்க நம்ம கூடவே தங்கிக்கட்டும். அப்படி வருவாங்களா ஆதி? என்னடி, நம்ம கூப்பிட்டு எப்படி அவங்க வரமாட்டேன்னு சொல்லுவாங்க? நீ அத பத்தியெல்லாம் கவலைப்படாத. நான் இப்போ வீட்டுக்கு போன் பண்ணி அம்மா கிட்ட பேசிட்டு வரேன் என்றவன் போனை எடுத்துக்கொண்டு வெளியே சென்று பேசிவிட்டு உள்ளே வந்தான். சொல்லிட்டேன்டி, இன்னும் ஹாஃப் அவர்ல ஆள் இங்க இருப்பாங்க, சரியா? ஓகே ஆதி, அம்மாவுக்கு அக்காவுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பாடி என்றவன் அவளின் தோள் மேல் கையை போட்டுக்கொண்டு ரோட்டை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க, அதே நேரம் கடைக்கு சென்றவர்கள் அனைவரும் வீட்டிற்கு வந்து சேர்ந்தனர். அவர்களை பார்த்தவுடன் வைஷு உற்சாகமாகிவிட்டாள். அம்மா, அக்கா, கவி, வாங்க வாங்க. என்ன, ஷாப்பிங் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? எல்லாமே முடிஞ்சது வைஷு, நீ வரலங்கிறது தான் வருத்தம். நீயும் வந்திருந்தினா எங்களுக்கு இன்னும் சந்தோஷமாவே இருக்கும் என்று கவிதா சொல்லவும், பரவாயில்லடி, அதனால என்ன, சரி முதல்ல உள்ள வாங்க என்று அவர்களை அழைத்து கொண்டு சென்று உள்ளே அமர்ந்ததும் உடனே வைஷ்ணவி கௌசல்யாவை பார்த்து, என்னம்மா, போற அவசரத்துல நீங்க எல்லாம் சமைச்சு வச்சுட்டு தான் போயிருக்கீங்களா? ஆமாண்டி, புள்ளத்தாச்சி புள்ள வீட்டுல இருக்க, திடீர்னு பசி எடுக்கும், சாப்பிட எதுவுமே இல்லனா கஷ்டமா இருக்கும் இல்லையா? கடைக்கு போயிட்டு வந்ததும் அலுப்பா வேற இருக்கும்ல, அதான் சாப்பாடு செஞ்சு வச்சுட்டே போயிட்டா வந்த உடனே அப்படியே சாப்பிட்டுக்கலாம்ல என்று கூறவும் உடனே வைஷ்ணவி, அம்மா, இதுக்கெல்லாம் ஆதி ஒரு செட்டப் பண்ணிட்டாரு. என்னடி, அத நீங்க உங்க மாப்பிள்ள கிட்டயே கேளுங்க. மாப்பிள்ள என்ன சொல்றா வைஷு, எனக்கு ஒண்ணுமே புரியல. அது இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிரும் அத்த என்று இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே அவர்கள் வீட்டு வாசலில் ஒரு ஆட்டோ வந்து நிற்கவும் அதிலிருந்து ஆதியின் வீட்டில் வேலை செய்யும் ஒருவர் இறங்கி வந்து கொண்டிருந்தார். உள்ளே நுழைந்ததும் அவர்களை பார்த்த ஆதி, வாங்க உள்ள வாங்க என்றான். அக்கா வாங்க, எப்படி இருக்கீங்க? வைஷு மேடம், நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன்க்கா. கௌசல்யா எதுவும் புரியாமல் திருத்திருவென்று முழிக்க உடனே ஆதி, சரிங்கக்கா, நீங்க கிச்சன்ல போய் பாருங்க என்று அவரை அனுப்பவும், சரிங்க சார் என்றவர் நேராக கிச்சனுக்கு சென்று விட்டார். உடனே கௌசல்யா, என்ன மாப்பிள்ள இவங்க, யாரு, எதுக்கு இங்க வந்திருக்காங்க? அத்த, இவங்க இனிமே நம்ம எல்லாருக்கும் 3 வேலையும் சமைச்சு கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. அதோட வீட்டு வேலையும் பாத்துப்பாங்க. எதுக்கு மாப்பிள்ள? அதான் வீட்டுல இத்தனை பொம்பளைங்க இருக்கோம்ல, அப்புறம் எதுக்கு சமையலுக்கு ஆளு? இவங்க வெளியில இருந்தெல்லாம் வரல அத்த, நம்ம வீட்டுல இருந்து தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு நீங்க கடைக்கு போகும்போது கூட வைஷுவால எதுவும் செய்ய முடியாதுன்னு காலையில அவசரமா எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு போனீங்க பாருங்க. அத கேட்டதுல இருந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாவே போயிடுச்சு. ஒரு நாள் வெளியில போனோம்னா கூட நிம்மதியா கிளம்பி உங்களால போக முடியல, அதுக்காகத்தான். என்ன மாப்ள, நம்ம என்ன டெய்லியும் போயிட்டு இருக்கவா போறோம்? பரவாயில்ல அத்த, அது மட்டும் இல்ல, அவங்க வீட்டையும் சேர்த்துதான் பாத்துப்பாங்க. வீட்டு வேலை, சமையல் வேலை எல்லாமே செய்வாங்க. இனிமேலாவது கொஞ்சம் நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. என்ன மாப்ள இப்படி சொல்லிட்டீங்க? ஆமாத்த, இத்தனை வருஷமா இந்த குடும்பத்துக்காக உழைச்சிட்டீங்கல்ல, அது போதும். இனிமேலாவது கொஞ்சம் உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க என்று கூறியவன், இதுக்கு மேல இந்த விஷயத்த பத்தி பேச வேண்டாம் என்று கூறிவிட்டு, சரி வைஷு, நீ அத்தை கூட பேசிட்டு, எனக்கு ஒரு முக்கியமான போன் கால் பண்ண வேண்டியது இருக்கு, நான் பேசிட்டு வந்துடுறேன் என்றவன் தங்களது அறைக்குள் சென்று கதவை சாத்திக் கொண்டான். அதே நேரம் கௌசல்யா, வைஷு, என்னடி இது, மாப்பிள்ளை ஏன் இப்படி எல்லாம் பண்றாரு? அம்மா, நான் ஏதாவது சமைக்கலாம்னு கிச்சனுக்கு போனேன். நீங்க சமைச்சு வச்சிருந்ததை பார்த்த உடனே எனக்கே கஷ்டமா போயிடுச்சு.
நீங்க கிளம்புனது காலையில. அப்ப இன்னும் எவ்வளவு காலையில எழுந்து இதையெல்லாம் சமைச்சிருப்பீங்க. அதான் நான் ஆதி கிட்ட சொன்ன உடனே அவர் வீட்டுக்கு போன் பண்ணி ஆள் அனுப்ப சொல்லிட்டாரு. என்னவோமா, இதெல்லாம் தேவையில்லாத மாதிரி தான் தோணுது. அதெல்லாம் விடுங்கம்மா. போன விஷயம் என்னாச்சு? அக்காவுக்கும் கவிக்கும் தேவையானதெல்லாம் வாங்கிட்டீங்களா? உங்க அக்காவுக்கும் கவிதாவுக்கும் வாங்கின புடவை எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லு என்றதும், அம்மா சூப்பரா இருக்கு, சான்ஸே இல்ல. அப்ப தாலிக்கொடி எங்க என்று கேட்க, வைஷு அது சம்மந்தியம்மா தான் வாங்கிட்டு வருவேன்னு சொல்லிட்டாங்கடி. அது அவங்களோட முறையா. அதான் ஃபங்க்ஷனுக்கு தேவையான மத்த எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். நாளைக்கு சம்மந்தி வீட்டுல இருந்து வந்தாங்கன்னா நம்ம தாலி பெருக்கி போட்டுடலாம். நான் இங்க வெளியில யாரையும் கூப்பிடல, நம்ம வீட்டு ஆளுங்களை மட்டுமே வச்சு பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். அதுவும் நல்லதுதாம்மா. சரிடி, உனக்கு சாப்பிட ஏதாச்சும் எடுத்துட்டு வரட்டுமா? இல்லம்மா, இன்னும் கொஞ்ச நேரம் ஆகட்டுமே. இப்பதான் சூர்யா ஜூஸ் போட்டு கொடுத்தாரு, அதுவே வயிறு ஃபுல்லா இருக்கு. என்ன, மாப்பிள்ள உனக்கு ஜூஸ் போட்டு கொடுத்தாரா? ஆமா, இப்பதான் எனக்கு மாதுளம்பழம் ஜூஸ் போட்டு கொடுத்தாரு. அத குடிச்சிட்டு தான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். என்ன சொல்ற? மாப்பிள்ள உனக்கு ஜூஸ் போட்டு கொடுத்தாருன்னு கேட்கும் போதே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இதே மாதிரி காலத்துக்கும் நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். எனக்கு அதான் வேணும். கண்டிப்பா இருப்போமா. சரி வைஷு, நான் இதெல்லாம் கொண்டு போய் ரூம்ல வச்சுட்டு வந்துடுறேன் என்றதும், பின்பு கவிதாவும் பிரியங்காவும் உடை மாற்றி விட்டு வந்து இருவரும் வைஷுவின் அருகே அமர்ந்து கொள்ள, அப்புறம் அக்கா, நாளைக்கு உங்களுக்கெல்லாம் ஃபங்க்ஷன் இருக்குது. 2 பேரும் ஒரே சந்தோஷத்துல மிதப்பீங்க. என்னையெல்லாம் கண்டுக்கவே மாட்டீங்கல்ல. உடனே கவிதா, என்ன பேசுற நீ? இப்படியெல்லாம் பேசாத, எங்களுக்கு நீ தாண்டி முக்கியம், அதுக்கப்புறம் தான் மத்ததெல்லாம் என்று இவர்கள் சந்தோஷமாக பேசிக்கொண்டே அன்றைய நாளை கழித்தனர். அடுத்த நாள் காலை நேரமே எழுந்து அனைவரும் குளித்து முடித்து தயாராகி ஹாலில் இருந்த சோஃபாவை எல்லாம் தள்ளி போட்டு விட்டு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து முடித்தனர். அதே நேரம் கண்மணி, கௌதமி, விஸ்வநாதன், ராமு, அனு என்று அனைவரும் சேர்ந்து வர, அவர்களை வாசல் வரை சென்று வரவேற்று உள்ளே அழைத்து வந்ததும் அவர்கள் கௌசல்யா செய்து வைத்திருந்த ஏற்பாடெல்லாம் பார்த்து, என்ன சம்பந்தி, நாங்க வர்றதுக்குள்ள நீங்களே எல்லாத்தையும் முடிச்சிட்டீங்களா என்று அமரவும், பின்பு அந்த வேலைக்கார பெண்மணி அனைவருக்கும் காஃபி எடுத்து கொண்டு வந்து கொடுக்க அதை வாங்கி குடித்தவர்கள், சரி சம்பந்தி, நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு, இப்பவே நம்ம ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? கண்டிப்பா சம்பந்தி. ஆமா, நீங்க வெளியில யாரையும் கூப்பிடலையா? இல்ல சம்பந்தி, வெளியில இருந்து யாரும் வேண்டாம்னு சொல்லிட்டு தான் நான் கூப்பிடல. சரி வாங்க, நம்ம வேலையை பார்ப்போம் என்றதும் வைஷுவை பார்த்து, வைஷு, பிரியங்காவையும் கவிதாவையும் கூட்டிட்டு வாமா. சரிம்மா என்றவள் அறைக்கு சென்று அவர்கள் இருவரையும் அழைத்து கொண்டு வர, அதே நேரம் ஹரியும் விஸ்வாவும் சேர்ந்து அவர்களுடனே ஜோடியாக வந்ததும் 2 பெண்களையும் அழைத்து அமர வைத்து, கௌசல்யா, கௌதமி, கண்மணி 3 பேரும் சேர்ந்து இருவருக்கும் தாலியை பிரித்து புது தாலி கொடியில் குண்டுமணி, காசு என்று அனைத்தையும் கோர்த்து தயாராக தட்டில் வைத்தனர். பிறகு கண்மணி, ஹரி, விஸ்வா 2 பேரும் இங்க வாங்க என்றதும் இருவரும் அருகே செல்ல, இந்த தாலிய உங்க பொண்டாட்டி கழுத்துல போட்டு விடுங்க, சரியா என்று கூறவும், உடனே வைஷு அச்சதை எடுத்து அனைவரிடமும் கொடுக்க அந்த அரிசியை கையில் வைத்துக் கொண்டு தயாராக காத்திருந்தனர். அப்பொழுது ஹரி பிரியங்காவை பார்த்து கண்ணடித்து விட்டு அந்த தாலியை போடவும், விஸ்வா அந்த தாலியை கையில் வைத்துக் கொண்டு, என்னடி பொண்டாட்டி, இந்த தாலியை உன் கழுத்துல போடலாமா? போடுங்க விஸ்வா என்றதும் அவள் கழுத்தில் போட்டு விட்டான். அதே நேரம் 2 ஜோடிக்கும் அனைவரும் அச்சத்தை தூவி ஆசீர்வாதமும் செய்தனர். பிறகு அவர்களை அமர வைத்து நலங்கு வைத்தனர். கண்மணி, கௌசல்யா, கௌதமி 3 பேரும் வைத்து முடித்ததும் அடுத்து வைஷ்ணவி சென்று நலங்கு வைத்தாள். பிறகு அனு, நானும் வைக்கிறேம்மா ப்ளீஸ். சரி சரி போ, வைக்க வேணாம்னு சொன்னா நீ என்ன கேட்கவா போற என்றதும் ஓடி சென்று வைத்துவிட்டு பின்பு, அப்பாடா நானும் நலங்கு வச்சிட்டேன் என்று சந்தோஷப்பட்டாள். அதே நேரம் வைஷுவின் அருகே அமர்ந்து கொண்டு, அண்ணி நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் வைஷு. நேத்து உங்களை காலேஜ்ல பார்த்ததுல இருந்து எனக்கு உங்க கூடவே இருக்கணும்னு ஆசையா இருக்கு தண்ணி. என்னன்னு நீயும் இங்க வந்துட்டுனா அப்புறம் அத்தை மாமா எல்லாம் அங்க தனியா ஆயிடுவாங்க இல்லையா? அந்த ஒரு காரணத்துக்கு தான் நீ அமைதியா இருக்க என்று கூறவும், பிறகு அனைவருக்கும் காலை நேர உணவு பரிமாறப்பட்டது.
அனைவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட பார்ப்பதற்கே அவ்வளவு கண்ணுக்கு நிறைவாக இருந்தது. அதே நேரம் இந்த புது ஜோடிகள் அங்கங்கே நின்று ஜோடி ஜோடியாக தங்களது போனில் போட்டோவை எடுத்துக்கொண்டிருந்தனர். பிறகு வைஷ்ணவி சாப்பிட்டு முடித்ததும் ஆதி, வைஷு, நீ சாப்பிட்டனா என் கூட வாயேன். எதுக்கு ஆதி? இங்க பாரு, இவங்க 2 பேரும் என்ன ரொம்ப நேரமா இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, மாத்தி மாத்தி போட்டோஸா எடுத்து. இன்னைக்கு இவங்கள நான் எப்படி கதற விடுறேன்னு மட்டும் பாரு என்றவன் வைஷுவை அழைத்து கொண்டு வந்து, டேய் விஸ்வா, நீங்க 2 பேரும் போட்டோ எடுத்தது போதும், எங்க 2 பேரையும் போட்டோ எடுங்க என்று சொல்லிவிட்டு ஆதி வைஷ்ணவியை அழைத்து கொண்டு நின்றவன் விதவிதமான போஸ்ட்களை கொடுக்க அதை பார்த்த பிரியங்காவும் கவிதாவும் ஹரியையும் விஸ்வாவையும் முறைத்துக் கொண்டிருந்தனர். அப்பொழுது விஸ்வா கவிதாவை பார்த்து, எதுக்கடி இப்படி முறைக்கிற? நீங்களும் தான் இவ்ளோ நேரம் போட்டோ எடுத்தீங்களே, இப்படி எல்லாம் போஸ்ட் கொடுத்தீங்களா? பாருங்க ஆதி எப்படி செம்மையா போஸ்ட் கொடுக்கிறாரு. உடனே பிரியங்காவும், ஆமா ஹரி, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல, ஆதி வைஷுவை பாருங்க எப்படி தாறுமாறா போஸ்ட் கொடுக்கறாங்க என்றதும் உடனே ஆதி அவர்களை பார்த்து நக்கலாக சிரிக்க, டேய் மச்சான், அது எப்படிடா உன்னால மட்டும் வந்து எல்லா இடத்துலயும் பிரச்சனை பண்ணிவிட முடியுது? அதுல எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம் கிடைக்குது இல்ல, அது போதுண்டா என்று சொன்ன ஆதியை பார்த்தவர்கள், இது நல்ல கதையா இருக்குதுடா, உனக்கு சந்தோஷம் கிடைக்கிறதுக்காக நாங்க சிக்கிட்டு முழிக்கணுமா என்றதும், என்ன அப்போ என் கூட போட்டோ எடுக்கிறது உங்களுக்கு சிக்கிட்ட மாதிரி இருக்கா என்று 2 மனைவிகளும் அவர்கள் தலையில் கொட்டிவிட்டு, போட்டோ கிட்ட எடுக்கணும் அப்படி இப்படின்னு கிட்ட வாங்க, அதுக்கப்புறம் உங்களை வச்சுக்கிறேன் கச்சேரி என்று இருவரும் அங்கிருந்து புறப்பட்டு சென்று விட்டனர். அதை பார்த்து சிரித்த வைஷு, ஆதி, என்ன இது, பாவம் விஸ்வானாவோ ஹரிமாமாவோ இப்படி அவங்க வாழ்க்கையில விளையாடுவீங்க? பின்ன என்னடி, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், ரொம்ப நேரமா என்னை இரிட்டேட் பண்ற மாதிரியே நின்னு வளைச்சு வளைச்சு போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. நானும் எவ்வளவு நேரம் தான் பொறுத்து போறது, அதான் ஏதோ என்னால முடிஞ்சது என்றதும் அவனை பார்த்து சிரித்தவள், ஆனா உங்ககிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஆதி, இல்லனா பிரச்சனையில மாட்டி விட்டுட்டு எஸ்கேப் ஆயிடுவீங்க என்று சொல்லிவிட்டு சிரிக்க அவனும் அவனது சிரிப்பை பார்த்து மகிழ்ச்சியாக இருந்தான்.